வணக்கம். ஜோதிட ரகசிய நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பள்ளியறை, சிவாலயங்களில் பள்ளியறை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஒவ்வொரு ஊர்லேயும் சிவாலயங்கள் இருக்கும். அந்த சிவாலயங்களை பள்ளியறைன்னு சொல்லிட்டு இரவு நேரத்தில் பண்ண வேண்டிய பள்ளியறை பூஜைகள் ரெகுலராக முந்தி அந்த காலத்தில் ஒரு 20,000 வருஷத்துக்கு முன்னாலேயே பள்ளியறை பூஜைகள் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ ஊரில் உள்ள கணவன் மனைவி ஒற்றுமைகள் எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்டு இருந்தது. யாரும் பிரிவுகள் ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ ஊர்களில் இருக்கிற சிவாலயங்கள் பள்ளியறை பூஜைகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த பள்ளியறை பூஜைக்கு நிறைய நம்மளுடைய சித்தர்கள் மகான்கள்லாம் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப அவ்வளோ அதோடைய பெரிய பெரிய கோயில் இருக்குது. ஆனா முக்கியமான ஒரு நம்ம ஊர்ல உள்ள கோயில்கள் அந்த மாதிரி பள்ளியறை பூஜைகள்லாம் பண்றோம்னா அது பண்ணுனா அந்த ஊரில் உள்ள மக்களுக்கும் சரி, அங்க உள்ள கல்யாணம் ஆகாத குழந்தைங்களுக்கு சரி, அதே சமயம் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு, பள்ளிக்கூடம் எல்லாத்துக்குமே ஒரு அறிவு வளர்ச்சி திறனுக்கு எல்லாத்துக்குமே அந்த பள்ளியறை பூஜை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதை நம்ம என்னெல்லாம் பள்ளியறை பூஜையில பஞ்ச வாத்தியங்கள் சொல்லிட்டு வாத்தியங்கள் இசைப்பாங்க. அதெல்லாம் நம்மளா மனம் இசைச்சிட்டு போறது. அந்த பஞ்சவாத்தியங்கள் இசைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இலவசமாக இசைப்பாங்க. அவங்க ஃபுல்லாவே அடுத்த பிறப்பு சிவகணங்களாக பிறப்பாங்க. அதே சமயம் பள்ளியறை பூஜையில பால் அதெல்லாம் கொடுத்து பள்ளியறை பூஜைக்கு நம்ம தானம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். அதே சமயம் பூக்கள், சரங்கள் இந்த மாதிரி பள்ளியறை பூஜைக்கு இறைவனுக்கு கொடுத்து நம்ம தானம் பண்ணோம்னா, இறைவன் அலங்காரத்துக்கு தானம் பண்ணோம்னா அது உங்களுடைய திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே சமயம் குழந்தைங்கள் நெய், படிக்கிற குழந்தைங்களுக்காக வேண்டிக்கிட்டு நெய், அப்புறம் எண்ணெய், மின் இணைப்பு, அந்த பள்ளியறை பூஜைக்காக நம்ம கரண்ட், அதாவது பின்னாலேயே நம்ம ஏத்திட்டு போவோம். இந்த கரண்ட், அந்த விளக்குகள் அதெல்லாமே ஏத்திட்டு போவோம். அதெல்லாமே கொண்டு போய் கொடுத்தால் நம்மளுக்கு நம்மளுடைய வாரிசுகள் படிப்பறிவில் சிறந்தவர்களாகவும், அடுத்த பிறப்பு உங்களுக்கு படிப்பு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு தகுதி வாய்ந்த மிகப்பெரிய அறிஞர்களாகவும் உருவாகுவீங்க. அதனால பள்ளியறை பூஜை நம்ம ஒவ்வொரு சிவ ஆலயங்களிலும் சிவ பூஜைகளில் இரவு நேரத்தில் சிவனை பல்லாக்கில் தூக்கி பள்ளியறை பூஜைக்கு எடுத்துட்டு போற பல்லாக்கு தூக்குறவங்க செல்வந்தர்களாக ஆகிவிடுவார்கள். அந்த மாதிரி பள்ளியறை பூஜை அவ்வளவு முக்கியத்துவமானது. சிவ ஆலயங்களில் நடைபெறும் பள்ளியறை பூஜையில் கலந்துக்கிட்டு தான தர்மங்கள் செய்து அந்த பள்ளியறை பூஜைக்கு இந்த சாம்பிராணி, ஊதுபத்தி அந்த மாதிரி எல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம், தொழிலதிபர்களாக என்ன இதை எல்லையை தொடணுமோ அந்த எல்லையை நோக்கி நீங்க பயணிப்பீங்க. ஆனா பள்ளியறை பூஜை விடாமல் தொடர்ந்து 15 பள்ளியறை பூஜையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையின் வெற்றியின் முக்கியமான இடத்துல போய் நிற்பீங்க. அதனால ஒவ்வொருத்தரும் பள்ளியறை பூஜைக்குள்ளதை நம்ம ஊர்ல உள்ள சிவாலயங்களில் பள்ளியறை பூஜை நடக்கலைன்னா அது எப்படி நடத்தலாங்கிறதையும் ஒன்று சேர்ந்து அதை நடத்துறதுக்கான முயற்சியும் மேற்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.